ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் கூட அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்னிங் மன்னான்ற தின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹalleluya. கர்த்தர் இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு, கேட்க வேண்டிய விதத்தில் கேட்கிறீர்களா என்ற தலைப்பு எடுத்து வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு வேத பகுதியில நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் 8ஆம் வசனத்துல கூறியிருக்கிறாராம். அதாவது நம்ம போதகத்தை கேட்டு கொண்டவர்களா இருக்கிறபடியினால் மாம்சீக செவிகள்ல எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் சொல்ல விரும்பியது அவங்களுடைய புறம்பான செவிகளை குறித்த ஒரு காரியம்தான். ஆனா இருதயத்தின் செவைகளை அடைத்து கொண்டவர்களாக நாம் இருப்பதனால தான் அவர்கள் எதுவுமே சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் அவர் கூறியதின் அர்த்தம். நம்ம கேட்கிறோம் அல்ல, அது கவனிக்கத்துடன் நம்ம கேட்பதில்லை என்று அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருத்தப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரும் தாம் இந்த விதமாய் நம்ம கேட்கிறோம் என்று என்பதை குறித்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறாராம். ஆமென். நாம் சரியாக நம்ம கேட்கலன்னா அவர் சொல்லும் காரியத்தை புரிந்து கொள்ள நம்ம தவறி விடுகிறோம். சீஷர்கள் அவர் பேசியதை கேட்டுக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் முழுவதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. பின்னர் இயேசு அவர்களிடம் தனிமையில் உட்கார்ந்தார். அதிக பிரயாசத்தோடு எடுத்து பேசினார். அவர்களை தெரிவுபடுத்த வேண்டியது இருந்தது சொல்லியிருக்கிறோம். இன்றும் அவர் பேசுவதை சரியான நம்மால கேட்க முடியலன்னா, நம்ம புரிந்து கொள்ளுகிற அந்த செவிகள் உலக காரியங்கள் என்கின்ற மெழுகினால் அடைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தைகள் கவனமாய் வாசிக்கணும். இருதயத்துல நம்ம பதிய செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில அப்பிரயாசப்படுத்த வேண்டும். அப்பொழுது கனிதரும் வாழ்க்கையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கும் நம்ம சாட்சியாய் நிறுத்தணும். நீங்களும் இருக்கணும், நானும் இருக்கணும். ஆகவே அவர் பேசுவதை நன்கு கவனித்து கேட்டு சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே நாம் அனைவருக்கும் கேட்கிற காதுகளையும் இருதயங்களையும் கர்த்தர் உங்களை எங்களையும் தர விரும்புகிறார். தந்தருளுவதாக. ஆமென். நம்ம ஜெபிக்கலாம். தேவனே, நீர் என்னோடு பேசுவது இல்லை என குறைப்பட்டு கொள்ளும் நான். நீர் பேசிக்கொண்டு இருக்கிறீர். உமது சத்தத்தை நான் தான் கேட்க தவறிவிடுகிறேன் என்று இன்று உணர்ந்து கொண்டேன். எனது இருதயத்தின் செவிகளை திறந்துவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹேவ் a blessed day. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருத்தரையும் நேராய் இந்த புதிய நாளிலே கர்த்தர் இவ்விதமா ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென்.